அக்கார்டிங் டு மீ அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில். ஸோ இதில் கான்ட்ரவர்ஷியலாக ஒன்றுமே கிடையாது. இந்த படம் வந்து பவர் ஸ்டார் அவங்க வந்து பண்ணுறாங்க, 100th ஃபிலிம்னு சொல்லி சொன்னாங்க, அவங்களே டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீரியஸ் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, எதுவுமே காமெடி பேஸ்டாக இல்லை. ஸோ எஸ்பெஷலி பவர் ஸ்டாரோட காமெடி சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஆக்டிங். என்னோட படத்தில் வந்து நான் தயாரித்த படத்தில் எம்ஜிஆர் சிவாஜியில் வந்து எனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தாரு. எந்த வார்த்தையும் கேட்காம அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒரு நட்பின் பேசிஸில் ஒரு ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி மறக்க மாட்டேன். ஸோ அவர் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் இது கண்டிப்பாக கிளிக் ஆகும்ன்றது என் மனசில் பட்டுச்சு. பிகாஸ் ஒரு பரபரப்பு க்ரியேட் ஆகும்ன்ட்டு. சப்ஜெக்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் ஹிலேரியஸ். ரொம்ப காமெடியான ஒரு சப்ஜெக்ட்டு, கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் ஒத்துக்கிட்டேன். பட் அந்த ஃபோட்டோ ஷூட்டை போட்டது ஒரு பெரிய வைரல் ஆனது. ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் த ஃபிலிம் பற்றி பேசலாம். பட் ஐ டூ வாண்ட் டு டாக் அபவுட் அ ஃபியூ திங்ஸ். என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து திஸ் ப்ரூவ்ஸ் தட் யூ நோ தட் எனிதிங் கேன் பி டேக்கன் ராங். ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து அது வேறு மாதிரி ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு மீடியா கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பப்ளிசிட்டிக்கு ரொம்ப நன்றி. பட் அதில் வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னும் போது 2 நடிகர்கள் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ போட்டது வந்து எப்படி திருமணம் ஆச்சுன்னு தெரியல. அப்படி பார்த்தா ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு நடிகரும் பல திருமணங்கள் பண்ணவங்க தான் இருக்கணும். சினிமாங்கிறது வந்து இட்ஸ் கதை, அண்ட் we are all doing கதாபாத்திரம், கேரக்டர்ஸ். பட் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுது. அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பர்சனல் ஸ்பேஸை தாண்டி எங்களுக்கும் ப்ரொஃபஷன் இருக்குது. அது மீடியாவை நீங்கள் வந்து 100% கொண்டு போய் சேர்த்தது வந்து கமெண்ட்ஸில் வந்ததை பார்த்து தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு சிலர் வந்து ஏன் அதை வந்து வேறு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக கொண்டு போகிறாங்க மக்களில் அப்படின்னும் போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. எஸ்பெஷலி எனக்கு பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெண்கள் முன்னேற்றம் வந்து இன்றைக்கி நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் வந்து டெவலப் ஆகணும். பெண்களுக்கு வந்து சேஃப்டிலேருந்து செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகணும், தைரியம் ஜாஸ்தி ஆகணும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், நம்ம நாட்டில் இருக்க முடியும். அப்படின்ற ஒரு பட்சத்தில் சூசைட் அண்ட் ரேப்ஸ் அண்ட் ஸோ மெனி வயலண்ட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அப்படி இருக்கும்போது அதை தாண்டி பெண்கள் வரணும் அப்படின்னா, நாட் ஓன்லி ப்ரொஃபஷ்னலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஏன் கப்பலே ஓட்டுறாங்க. ஸோ பெண்கள் வந்து வேறு லெவலில் வந்து ப்ரொஃபஷ்னலி முன்னேறுறாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஹீரோயினுங்கிறது வந்து ஒரு 4 சாங்குக்கும் ஒரு ஃபியூ லவ் சீன்ஸ்க்கும் அப்படி தான் இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் people like Nayanthara proved that there can be a lady superstar, which I am so proud of to say in this stage today. So இன்னைக்கு வந்து even so many lady actors are doing lead roles பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணி ஹீரோயினாக பண்ணுறாங்க. இதெல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது நிஜமாக. இன்றைக்கி ஒரு ரீஎன்ட்ரியில் இத்தனை வருஷம் கழித்து ஐ ஹவ் கம் பேக் இன் டு த இண்டஸ்ட்ரி. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு மெயின் லீட் ஸ்கிரிப்ட் வந்து 2 பண்ணிகிட்ருக்கேன். as of now one is coming for release, completed and coming, அனல் காற்று. ஸோ இவ்வளோ ப்ராமிசிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பெண்களுக்கு பர்சனலாகவும் ப்ளீஸ் do not discourage them. I kindly request even the media. ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நான் இறங்கி வந்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கேட்குறேன். ஏன்னா பர்சனல் லைஃப்பில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் வந்து லைஃப்பில் அடிமையாக இருக்கணும், வந்து முன்னேறக்கூடாது, நாங்கள் ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இல்லை நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பை வந்து நாங்கள் லிவ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து மீடியாவில் உருவாகும்போது அது ரொம்ப தவறாக இருக்குது. we should have, எங்களுக்கு வந்து we should have that freedom, அந்த ஒரு சுதந்திரம் இருக்கணும் பர்சனல் சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஆண்கள் பண்ணும்போது அது தவறாக தெரியல. யாருமே எழுதுறதில்ல 3வது 4வது 5வதுன்னு யாருமே எழுதுறதில்ல, நீங்கள் எழுதுறதில்ல. ஆனால் ஒரு பெண் பண்ணும்போது தைரியமாக பண்ணுறேன், ஓப்பனாக பண்ணுறேன், அது தப்பாக வந்து வெளியில் வந்து சித்தரிக்கப்படுது. அது காரணம் மீடியா could be a little more supportive. I request you. And it is nothing wrong in women. பெண்கள் வந்து
trying to come up in their life, they can find a partner. They cannot be with, many choices are there. பட் அது வந்து இட்ஸ் லுக்கிங் வெரி பேட் வென் இந்த மாதிரி வந்து அது வைரல் ஆக்கணுன்றதுக்காக, யாரா படிக்கணுன்றதுக்காக ஷாவனிஸ்ட் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அது கண்டிப்பாக நமக்கும் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அதில் வந்து ப்ளீஸ் டோன்ட் டூ தட். பெண்கள் சூசைட் பண்ணுறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான்லாம் கவலையப்பட மாட்டேன். 4 இல்லை 40 பண்ணுவேன். அது என்னோட விருப்பம், என்னோட லைஃப். அது எனக்கு தைரியம் இருக்குது. அது என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஐ வில் லிவ் மை லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். அண்ட் அதுக்கு நான் அச்சப்படவே மாட்டேன். அண்ட் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நேர்மையாக சொல்லுவேன், மறைக்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. மேடம் உட்காரு உட்காரு. இந்த ஓகே, ரெடியா மேடம்? மேடம், இந்தியா மாதிரி நாட்டில் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதான் கிட்டத்தட்ட 130 கோடி வேலை, ஒரு 99% நடக்குது. அது வந்து தனிப்பட்ட முறையில் திருமணங்கிறது அவங்களோட இஷ்டம், ரைட்டு. நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தில் சொன்னீங்கன்னா 40 திருமணம் கூட பண்ணுவேன் அப்படின்னு. அது சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணணும்ல? அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்றது கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியலன்னு தான் சொல்லணும். அதனால சில வாக்குவாதங்களும் சில மீடியா அலப்பறைகளும் கூட நடந்தது. சிம்பிள் திங் இஸ், வென் யூ ஆர் வித் சம் ஒன், இதை வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் உண்மையாக வந்து பார்க்குறாங்க, உண்மையாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியான்னு சும்மா வந்து ஐ வாஷ். இங்கே தான் நிறைய வந்து டூ வைஃப்ஸ் வித் அட் த சேம் டைம் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ மேரேஜ்லேயோ இருக்கும்போது அந்த ஒருத்தருக்கு நம்ம வந்து ஜென்யூனாக இருக்கிறது தான் ஒருவனுக்கு ஒருத்தி. இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, எனி காரணமாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், வயலன்ஸ் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது நம்ம நாட்டில். சிலதில் காரி துப்புற மாதிரி நடக்குது. அதை தாண்டி அவங்க பிரிஞ்சிடுறாங்க, வேற ஒரு மூவிங் ஆன் போகும்போது இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுறது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான். அகெயின் தே ஆர் ஃபார்மிங் அ நியூ ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒருத்தரோடு தான் இருக்காங்க. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், லைக் ஒரு மேரேஜில் இருக்கும்போது இன்னொருத்தரை நம்ம மேரேஜை ஏமாற்றிட்டு அஃபேர் வச்சுக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து லீகலி ராங் அண்ட் இட் இஸ் மாரலி ஆல்சோ ராங். ஸோ தட் இஸ் த ட்ரூத். 40 திருமணம்னு ஏன் அவ்வளோ ஒரு ஆதங்கத்தில் சொல்லுவீங்க? ஆண்கள் மேலே கோவமா, திருமணத்துக்கு மேலே கோவமா, ஏன் அப்படி பேசுறீங்க? No, I said it's not, I'm not going to do that. I definitely am not going to do that. But you can understand what I meant. Whether I do it or not, இப்போ நான் for example, நீங்கள் 4வதுக்குன்னு போடுறீங்க, ஃபைன், நம்ம அந்த நம்பரே எடுத்துப்போமே. பண்ணுறதும் பண்ணாததும் என்னோட விருப்பம்ங்கிறது தான் நான் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். சில பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் சிங்கிளாக இருங்க. அது அவங்களோட கருத்து. நம்மளோட வாழ்க்கையை வந்து யாராலையுமே வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும்தான் வாழ முடியும். நம்ம மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லை. ஸோ இன் மை சிச்சுவேஷன், வாட் இஸ் ரைட் ஃபார் மீ இஸ் ரைட் ஃபார் மீ. ஃபார் அதர் பர்சன் ஐ எம் ராங் பர்சன் டு அட்வைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்போது என்னோட வாழ்க்கையை வந்து நான் மூவிங் ஃபார்வர்ட், இன்கேஸ் ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டுமாரோ ஆர் இன்கேஸ் ஐ எம் இன் அ ரிலேஷன்ஷிப் டுமாரோ, விச் இஸ் வெரி பாசிபிள். I am not right now, but it is very possible. I will not say I am becoming a nun. நான் வந்து I am not going to become a nun. நான் சாமியாரும் ஆக போகிறதில்ல. So what I do in my personal life, and if I do have something, that is my choice தானே. How can anybody of you say that you should not? I am not married to any of you, by the way. அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு. அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னது I don't know. I mean, I'm not interested right now. கண்டிப்பாக not now, because எனக்கு இந்த ஸ்டேஜ் வேர் ஐ வாண்ட் டு 20 வருஷமாக நான் சினிமாவில் இல்லை. ஐ மேட் அ மிஸ்டேக் இன் தட். மேபி இட் ஹேட் டு ஹேப்பன். நான் 3 குழந்தைங்களுக்கு தாய் ஆனதுக்கு காரணமும் அதுதான். சினிமா விட்டு விலகினேன். பட் இன்றைக்கி திரும்பவும் வந்து சுற்றி 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 யூ டர்ன் எடுத்து என் லைஃப் மாதிரி கேம் பேக் அண்ட் ஐ எம் ரீஎன்ட்ரிங் சினிமா இன் அ வெரி வெரி பிக் வே. With God's grace, I am very proud to say, ஒரு பொம்பளையாக இருந்துட்டு இந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜில் 40 yearsல coming back into films with a bang, especially with no appa producing or Purushan producing, is a very big deal. Please clap, guys. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து ட்ரை பண்ணி வர்றவங்க எவ்வளோ பேருக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல. God has blessed me with that, so I want to concentrate on that.
நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்குது, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வருது. இன்றைக்கி ஹீரோயின்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, கேரக்டர்ஸும் பண்ணுறேன். ஐ எம் நாட் லிமிட்டிங் டு மை செல்ஃப் சேங் நான் கதா நாயகியாக மட்டும்தான் பண்ணுவேன். ஹீரோயினுங்கிறது கதாநாயகி, நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. ஸோ ஒரு கதையோட நாயகி ஒரு நாயகன், அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். இன் ஆல் லாங்குவேஜஸ் லீடிங் ஆக்டர்ஸ் ஆர் மேரிட் வித் சில்ட்ரன் ஆல்சோ சம்டைம்ஸ். பட் அவங்க வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இன்றைக்கி சினிமா ரொம்ப முன்னேறிட்டுருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து இட் லுக்ஸ் வெரி திங். ஐ வாண்ட் டு கண்டினியூ. இப்போதைக்கு ஐ வாண்ட் டு டூ தட். அரசியல் பற்றி இப்போதைக்கு யோசிக்கல, அது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். மேடம், இப்போ சினிமாவில் வந்து பல விதங்களில் அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கேரக்டர் அசாசினேஷனுங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்றது தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பீப்புள் லைக் மீ, டு பி வெரி ஆனஸ்ட், நான் தைரியமாக சொல்லுவேன், என்ன மாதிரி சிலர் இருக்காங்களான்றது இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரியல. பட் ஐ ஹவ் பீன் வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உண்மையாக நான் கவலைப்பட மாட்டேன். அப்படியே வந்து என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணால் ஏன்னா அது வந்து எந்த விதத்துலையுமே என்ன பாதிக்காது. கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள பாதிக்கும்ன்ற ஒரு விஷயம் பயம் இருந்தது. அதனால ஒரு சில விஷயங்கள் நான் லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு ரொம்ப பயந்துருக்கேன். பட் மை சில்ட்ரன் சீம் வெரி மச் ஸ்ட்ராங்கர் அண்ட் போல்டர் தென் மீ. உலகம் வந்து வேறு போக்கில் போயிட்டுருக்கு, முன்னேற்றங்கள் பெருசாக இருக்குது. ஸோ மீடியா கையில் தான் எல்லாமே இருக்குது, கத்தி மாதிரி பேனா. ஸோ நீங்கள் அந்த பேனாவை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் டைப்பிங் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு விமனோட கேரக்டரோ அவங்க பர்சனல் லைஃப்பையோ அசாசினேட் பண்ணாதீங்க. அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஆண்கள் 4-5 மேடம், ஆண்கள் மாத்திரம் 4-5 திருமணம் பண்ணால் வெளியில் வரமாட்டுக்கு நீங்கள் சொல்கிறது இல்லைங்க. அப்படி யார் பண்ணி நாங்கள் சொல்லலை. ஏன்னா ஒரு ஆண் வந்து அடுத்த திருமணம் பண்ணும்போதே முதல் மனைவி சட்ட ரீதியாக இது பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து அது சட்டப்படி இருந்தால் அவங்களும் 40 திருமணம் பண்ணலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஏன் அது ஆண்கள் மாத்திரம் சொன்னால் யாரும் சொல்ல இல்லை. நான் வந்து இப்போது ஸ்பெசிஃபிக்காக யாரை பற்றியும் பேச விரும்பல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு சினிமா ப்ரொமோஷன் இதை பற்றி எழுதும் போது ஆரம்பத்துலேருந்து 20 வருஷத்துக்கு கதை எழுதுறீங்க, பர்சனல் ஹிஸ்ட்ரி. ஆமாம் இல்லைன்னு மட்டும் இங்கே யாராவது ஒருத்தர் தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் எழுதலை, வனிதா வந்து இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு உங்களை யார் கேட்டாங்க? எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நெட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஒரு ஆர்டிக்கலோட கண்டென்ட் என்ன? நீங்கள் அந்த படத்தை பற்றி எழுதுறீங்களா? இல்லை நான் லேட்டஸ்ட்டாக யாரை லவ் பண்ணுறேன்னா அதை எழுதி தொலைங்களேன். ஏன் வந்து நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரிஞ்ச யார் எதை புரியல? நான் என்னத்தை ப்ரமோட் பண்ணேன்? நானா போட்டேன்? நான் போட்டது ஒரு படத்தோட ஸ்டில்லு. நீங்களா வந்து அதை வந்து புரியல. என்னோட பர்சனல் லைஃப்பை மார்க்கெட்டிங் பண்ணி வந்து நீங்கள் நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ட்ராப்னு சொன்னீங்களா, பிக்கப் யூனோ தே சே, நான் பெருமையாக கூட சொல்லிக்கிறேன் அதை, ஆல்வேஸ் அ பிரைட் அண்ட் நெவர் அ பிரைட்ஸ் மேடுங்கிறது வந்து இங்கிலீஷில் ஒரு தத்துவம் இருக்குது. அது எத்தனை பேருக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து பொருந்தோன்னு தெரியல. ஸோ யூ ஸ்டில் லுக் அட் மீ அஸ் அ பிரைட் அட் 40 அண்ட் இஃப் ஐ லுக் இட் அண்ட் ஐ ஃபீல் இட், வை நாட்? 40 உண்மையிலே நீங்கள் பியூட்டி ப்ளஸ் நாட்டி தான். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இங்கே இந்த பிக்கப்ன்றத ட்ராப்னு ஒன்று பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அது எதை மனசில் வச்சுட்டு சொன்னீங்க? யாரை ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்க? கதை எந்த இல்லை அவரோட இல்லை, ஜென்ரலாக யாரையாவது ட்ராப் பண்ணணும் பர்சனல் லைஃப்பில் யாராவது வச்சு கண்டிப்பாக பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த ஜேர்னியில் வந்து சரியில்லைன்னா ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏங்க நீங்கள் வந்து ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தவங்க வந்து பிக்கப் இப்படி தானே கேட்பாங்க, இப்படி ஏதோ கேட்பாங்கல்ல, அப்போ நீங்கள் பிக்கப் பண்ணிடுறீங்க. அவன் நடுவில் கத்தி காமிச்சு மிரட்டினா அவனை ட்ராப் பண்ணுவீங்களா, கூட்டு போய் சாவீங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ ட்ராப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when the ride is wrong. No means no. அவ்வளோதான், சிம்பிள். மேடம், ரியல் ஹீரோஸாக இப்போ இருந்துகிட்ருக்காங்க, ஓகேங்களா? சார் மாதிரி. அதே மாதிரி நீங்கள் ரியல் ஆக்ட்ரஸாக இருக்கிறதுல என்ன தயக்கம்? அதே மாதிரி இந்த 4லேருந்து 40 அப்படின்றது உங்களெல்லாம் வந்து ஒரு சில பெண்கள் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்ருக்காங்களே, அவங்களாம் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கான இப்படி பேசுகிறத வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க? இது உங்களை வந்து மெயினாக அவங்க வச்சுக்க மாட்டாங்களே. இது உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இல்லையா மேடம்? இதை நீங்கள் சொல்கிறது புரியல. நீங்கள் பேசுறது புரியல. நான் ஒன்று கேட்குறேன். நான் வந்து நம்ம ஃபோட்டோஷூட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன்.
அது வந்து ஐ திங்க் ஐ போஸ்டட் இட் இன் இன்ஸ்டா. அதுவும் போட்டேன் நான், சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ கூட தான் போட்டேன். அதை பற்றி யாரும் எழுதலை. ஆனால் என்ன எழுதுனாங்கன்னா 40 வயசில் இது தேவையா? ஏன் நான் கேட்குறேன், 50 வயசில் வந்து ஹீரோ வந்து எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், 4 ஹீரோயின்ஸோடு ஆடலாம். ஒரு ஹீரோயின், ஒரு விமன் வந்து 40 வயசில் இஃப் யூ ஹேவ் த பாடி டு கேரி இட் ஆஃப், வை கான்ட் யூ வேர் இட்? ஹவு கேன் யூ சே 40 இயர்ஸில் நான் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இல்லை யாருமே அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது? ரைட்டா? அது நீங்கள் தப்பாக எழுதுறீங்க. அதுதான் அருவருப்பாக இருக்குது. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இல்லை உங்களை வந்து முன்னிறுத்திக்கிற சில வர இருக்கிற அந்த நடிகைகள்லாம் இப்படி பேசுகிறத எப்படி பார்ப்பாங்க? உங்களை வந்து முன்னிறுத்திப்பாங்களா அப்படின்றத என்னோட கொஞ்சம் குறையும். யுவர் ஆன்சர். உங்கள் வீட்டில் உங்கள் 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க. இப்போ எல்லா வீட்லேயும் அம்மாவை பார்த்து தான் குழந்தைங்களும் வளரும். ஸோ நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்களே, குழந்தைகள் இதை பின்பற்றுவாங்கல்ல? நான் எங்கள் அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணலங்க. ஆனால் எனக்கு 2 வாட்டி டைவர்ஸ் ஆச்சு, ஒரு வாட்டி பிரேக்கப் ஆச்சு. ஸோ டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் அ சைல்டு வித் த பேரண்ட்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் வித் த சைல்டு. நோ கனெக்ஷன். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.